உங்கள் தாத்தா 2001 அரெஸ்ட் ஆகும்போது ஐயோ அம்மான்னு ஒரு பிராமண பெண்ணை பார்த்து பயந்து கத்துனார. உங்கள் அப்பா நம்மளையும் எதுவும் கைது பண்ணிடுவாங்களோன்னு அங்கேருந்து பெங்களூருக்கு ஓடினார். பிராமண பெண்ணு தானே உங்களை அந்த பாடுபடுத்தினாங்க. இந்து என்றால் திருடன்னு சொன்னாலும் உங்கள் அப்பா இந்து மதத்தை பூரா கேவலப்படுத்தி இந்து மதத்தில் இன்றைக்கி வர சனாதனத்தை உங்கள் மருமக உதயநிதி, உங்கள் அண்ணன் ஸ்டாலின், உங்கள் குடும்பமே, உங்கள் கூட்டணி கட்சிகளே சனாதனத்தை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்து மதத்தை பேசுகிறதுக்கு முதல்ல அடிப்படை தகுதி கனிமொழிக்கு இருக்காங்கிறத கனிமொழி யோசிக்கணும். கொஞ்சம் கூட மானமிக்க ஒரு விஷயம் இல்லை. ஜெயிலுக்கு போகிறோம் குடும்பத்தோட, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்கோம், அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து ஜெயிலுக்கு போகணுமே இந்த கவலை இல்லாமல் கோஷம் இவர் தலைமையில் பொன்முடி இந்த கூட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கோஷம் போட்டு போகிறீங்க. 150 ஆண்டுகள் இது பண்ணுவாராம், தமிழ்நாட்டை வழி நடத்துவாராம். எதுக்கு எம்பி சீட்டு வருது, வெள்ளூருக்கு அவர் பையனுக்கு கதிரானந்துக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்கு ஜாலியாக தானே முடியும் அந்த குடும்பத்தை. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள். இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக சேலத்தில் நடத்திய திமுக இளைஞர் மாநாடு, அங்கே நடந்த கூத்துக்கள், அங்கே அவங்க பேசின பேச்சுக்களுக்கு நம்முடைய பதில்கள், இது மட்டும்தான் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி. காரணம் அதுவே நிறையா நேரம் எடுக்கும். அதனால் அதை பற்றி முதல்ல பார்ப்போம். திமுகவுடைய இளைஞர் மாநாடு சேலத்தில் நடந்திருக்கு. உதயநிதி தான் அதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. இதில் பண்ணின செலவெல்லாம் கணக்கு பண்ணும்போது 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 100 கோடிங்கிறது சாதாரணமான பணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 30,000 கோடி இவரே சம்பாதிச்சிட்டார் இல்லை, உதயநிதியும் சபரீசனும். அதில் 100 கோடிங்கிறது என்ன சாதாரண காசு. அவங்களுக்கெல்லாம் இப்போ 1000 கோடியே சாதாரண காசு. ஏன்னா எல்லாம் முதலீடு வெளிநாடுகளில் சாதாரண காசு. ஆனால் தமிழ்நாடு ஏழைகள் நிறைந்தது நாடு. 7 லட்சம் கோடி கடன். இந்த இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு வெள்ளத்தில் 6,000 ரூபா கொடுக்குறேன்ட்டு ஒரு பைசா இன்னும் யாருக்கும் கொடுக்கலை. திருநெல்வேலி, தூத்துக்குடி அதிலெல்லாம் ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சு, வீடுகள் அழிஞ்சு போச்சு. நிறைய பேர் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த 100 கோடியை திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருந்தா எத்தனையோ பேருக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குமே. இப்படிப்பட்ட ஒரு மாநாடு அவசியமா? நாட்டுக்கு அவசியமா? தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட, மத்திய அரசாங்கத்திட்ட, ஒன்றிய அரசுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கடனை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள திட்டிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இங்கே 100 கோடிக்கு மேலே பணத்தை அள்ளி வீசியிருக்காங்க ஒரு நாள் மாநாட்டுக்கு. மக்கள் புரிஞ்சுக்காங்க. இவர்கள் நாட்டு மக்கள் மேலே பற்று உள்ளவங்களாக இருந்தால் கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதனால் இந்த மாநாடு நடந்ததே கண்டனத்துக்குரியது. இவ்வளவு கொள்ளையடித்த பணத்தையும் இந்த மாதிரி போய் வீணாக அடிச்சிருக்காங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கலாமுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சரி, இப்போ மாநாட்டில் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணாங்க, என்னென்ன கோமாளித்தனமாக பேசினாங்க, அது ஒன்றையும் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல. அதனுடைய அந்த நடந்த விஷயங்களை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். அது மாநாட்டுக்கு கூட்டம் எப்படி வந்தது அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சேலத்தில் நடந்தது ரொம்ப பேருக்கு தெரியாது. உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே தெரியாது. ஏன்னா டிவி இவன்லாம் எந்த பக்கம் கூட்டம் இருக்கோ அதை தான் காமிக்கிறான். காசை வாங்கிட்டு எல்லா பேரும் காசை வாங்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க போடுற நியூஸு, இவங்க போடுற ஒரு சில தொலைக்காட்சிகள் பக்காவாக போடுறாங்க. பெரும்பாலான தொலைக்காட்சிகள் பணத்தை வாங்கிட்டு பெரும்பாலான இவங்க பத்திரிகைகள் பூரா பெய்டு நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு உண்மை தெரியாது. அதனால் முதல்ல கூட்டம் இப்படி வந்தது. கூடிய கூட்டம் இது எல்லாருக்குமே தெரியும். தானாக திமுகவுக்கெல்லாம் கூடாது, அவன் வைத்தறிச்சலில் இருக்கான். அதனால் தானாக வந்த கூட்டம் அல்ல, கூடிய கூட்டம். எப்படி வந்தது? அதே கதை தான். கருணாநிதி நூற்றாண்டுன்னு சொல்லி இங்கே சினிமாவில் நடத்துனாங்கல்ல காலி சேர்கள், அதே கதை தான் இங்கேயும். சும்மா அந்த ஸ்டாலின் பேசுகிறாரு,
முன்னாடி பாருங்கள் அத்தனை சேரும் காலியாக கிடக்கு. எவன் பேச்சை கேட்க உட்காந்தான்? ஸ்டாலின் பேச்சு தான் அவனுக்கு முக்கியமாக. அவங்க பிரியாணி போடுறாங்களே. பிரியாணினா எப்படி? கூட்டத்தை வரவழைக்கணுங்கிறதுக்காக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பிரியாணி கதை அது தனியாக வருது, அது அப்புறம் பேசுவோம். முதல்ல கூட்டத்தில் ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கும்போதே சேர் பூரா காலியாக இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாலின் பேசுகிறாரு, ஸ்க்ரீனில் அவர் இது தெரியுது. எவன் கேட்டான்? ஒருத்தன் கூட கேட்கல. எல்லாம் சேருங்க பூரா காலியாக இருக்குது, கூட்டமே வரல. இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு 5 லட்சம் 6 லட்சம்னு இவங்க இது பண்ணாங்க. 50,000 பேருக்கு மேலே வரல. 50,000 பேரையும் லாரி வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் 50,000 பேர் கூட வரல. அதனால் ஸ்டாலின் பேசும்போது சேர்கள் எப்படி காலியாக இருக்குன்னு முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ புரிஞ்சிருப்பீங்க கூட்டம் எப்படி வந்தது, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து உளறல் உதயநிதி என்ன பண்ணுறாரு? அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது இருக்கிற கூட்டத்திலையும் ஒரு சில பேர் உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அங்கேயே அவர் பேசுகிறத காது கொடுத்த கேட்க ஆள் இல்லை. இளைஞர் அணியில் இருக்கிறவனே அவன் உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல கூட்டம் இல்லை, இருக்கிற கூட்டமும் இவங்க பேச்சை கேட்கல. அது ஒரு கூட்டம் தனியாக ஆடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் சில பேர் பேசுகிறார். உதயநிதி பேசும்போது இந்த சினிமா டான்ஸு, சினிமா பாட்டுக்கு ஆடுறது இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் அதே இளைஞர் மாநாட்டிலே காவாலா டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சினிமா பாட்டு இல்லைன்னாரு உளறல் உதயநிதி. அங்கே புறம் சினிமா பாட்டு போட்டு தான் டப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். 2 கலை நிகழ்ச்சிலாம் வந்து சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது. அடுத்தது பிரியாணி சாப்பிட்றதுக்கு நடந்த சண்டை, அதையும் பாருங்க. எல்லாம் மட்டன் பிரியாணின்ட்டு மட்டனும் உள்ள சரியா இல்லை, சிக்கனும் உள்ள சரியா இல்லை, வெறும் ஜோரை வாங்கிக்கிட்டு அவன் திட்டுறான். பிரியாணிக்கு மிகப்பெரிய சண்டை, திட்டிக்கிட்டே சண்டை போடுறான். ஏன்னா பிரியாணிக்காக தான் வந்தான். அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் இது இருக்குது. இந்த லட்சணத்தில் இந்த கூட்டம் அதாவது ஸ்டாலின் இந்த உதயநிதியும் ஏடிஎம்கே மீட்டிங்கில் சாப்பாடு போட்டதை குத்தம் சொல்கிறாங்க. நான் நடத்தவே தெரியல. நீங்கள் எந்த லட்சணத்தில் நடத்துனீங்க? உங்களை விட அது நல்லா நடத்துனாங்கன்னு தான். உங்களோட கூட்டமும் அதிகம். அப்படி இருந்து கூட்டத்தை மேனேஜ் பண்ணாங்க. உங்கள் இதில் அடிச்சுக்கிறான். சாப்பாடு இல்லாமல், சிக்கனும் இல்லை மட்டனும் இல்லைன்னு இப்படி தானே போட்டிங்க. திருமங்கலம் தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? கடா விருந்து போட்டாங்க. நடத்துனது யார்? ஸ்டாலினும் வரும் மூக்க அழகிலையும் 2 பேரும் உட்காந்து கடாயை வெட்டி அவங்க பண்ணுன்னு அட்டகாசம் அட்டூழியம். திருமங்கலம் இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சதுக்காக அந்த மாதிரி ஆடினாங்க. கவுந்தது அதுக்கப்புறம் 2011 இந்த கூட்டம். அது மாதிரி இந்த கூட்டத்துக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆடுறாங்க, அடங்கி விடுவாங்க. அதனால் பிரியாணிக்கு போட்ட சண்டையை பாருங்கள். அதுக்கடுத்தது பிரியாணியை கொள்ளையடித்த கூட்டம். என்ன திருட்டு கூட்டம் தானே. திமுகனா நாட்டை திருடுறவன் பெரிய தலைவர்கள். தொண்டன் வந்து பிரியாணியை திருடுறான். பிரியாணி எப்படி திருடிட்டு போனாங்கன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. கறியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே வேலை செஞ்சவங்க புலம்புறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். இளைஞர் மாநாடு, திமுகவின் இளைஞர் மாநாடு சேலத்தில் நடந்தது. என்ன லட்சணத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுருப்பீங்க. அடுத்தது இதில் பேசுனாங்கல்ல ஒவ்வொருத்தரும், அதை பற்றி வேடிக்கைலாம் சொல்லணும். அது மிகப்பெரிய வேடிக்கை. முக்கியமானது உதயநிதியின் உளறல். உதயநிதி என்னென்ன உளறினார் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும்ல. அதுக்கு நம்ம பதில் என்ன அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் முதல்ல உதயநிதி என்ன உளறினாருங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஸோ உதயநிதியின் உளறல் என்னென்ன உளறினாருன்னு பார்க்கலாம். உதயநிதி வந்து ஒரு பெரிய துணை முதலமைச்சராக. துணை முதலமைச்சர் எந்த லட்சணத்தில் ட்விட்டரில் போட்டிருக்காரு பாருங்கள். ஒரு டிஷர்ட்டு, ஒரு மந்திரி வேறு. மந்திரினா ஒரு நாகரிகம் வேணும். டிஷர்ட்டு போட்டால் பரவாயில்ல, நாகரிகமான வார்த்தைகள் இருக்கணும்ல. ஹிந்தி தெரியாத போடா அப்படின்னு ஒரு டிஷர்ட்டு. இந்த சின்ன பையலுங்க இந்த டிவி இது ஐபிஎல் கிரிக்கெட்டு மேட்ச் எல்லாம் நடக்கும், அதில் தான் இப்படி போவாங்க. மரியாதை இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டுட்டு வருங்காலத்தில் துணை முதலமைச்சர் வரப்போகிறான்னு கேவலம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மந்திரி அதை விட கேவலம்.
துணை முதலமைச்சராக போக வேண்டியவர், அவங்க சொல்கிறதுபடி மந்திரியாக இருக்கிறவர், தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறவர், மோசமான அந்த வார்த்தையில் ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு இதை வந்து டிஷர்ட்டை போட்டுட்டு அதில் போயிட்டு ட்விட்டரில் அந்த படத்தை பெருமையாக போடுறாரு. நம்ம நாட்டுக்கு எப்படிப்பட்ட மந்திரி கிடைச்சிருக்காரு பாருங்கள், எப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் கிடைக்க போகிறாருன்னு பாருங்கள். இப்படி ஆள்கள்லாம் பதவிக்கு வந்தால் என்ன ஆகும்? நாகரிகம் தெரியாதவர்கள், சபநாகரிகம் தெரியாதவங்க, நல்ல ஒரு வகிக்கிற பதவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள தெரியாதவர். அடுத்தது அவர் உளறல், உளறல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர் மாநாட்டில் பேசுகிறார், வீராதி வீரங்க மாதிரி பேசுவாங்க. இந்த ஃபேமிலியே, இந்த குடும்பமே எப்படின்னா, மைக்கு கிடைச்சிட்டா அதாவது இவங்களை விட வீரர் யாருமே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களாம் தோற்று போனோம் அப்படி பேசுவாங்க. விட்டால் என்னமோ 10 பேரை அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. என்னென்னு கேட்டால், ஈடிக்கு பயப்பட மாட்டோம் உதயநிதி சொல்கிறார், மோடிக்கு பயப்பட மாட்டோம். இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மாநாட்டில் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசுனா அந்த காலத்தில் இப்படி பேசி பேசி ஊரை ஏமாற்றி தான் மக்கள் வந்து மூளைச்செலவு செஞ்சாங்க. இப்போ ஈடிக்கு பயப்பட மாட்டோமா, ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னால், உதயநிதியை பற்றி நான் கேட்குறேன், உங்கள் G2 அலுவலகங்களில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும்போது ஈடிக்கு பயப்படாத நீங்கள் வீராதி வீரர்கள், உங்கள் அப்பா மறைமுகமாக இங்கேருந்து டெல்லிக்கு ஏன் ஓடினார்? டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து காலில் விழுந்தாரா இல்லையா? உங்கள் அம்மா ராமஜென்மபூமிக்கு போகிற மாதிரி போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து அவங்கக்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சு எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? ஈடிக்கு பயப்படாத நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கு ஏன் பயந்தீங்க? ஈடிக்கு பயப்படாத நீங்கள் நிர்மலா சீதாராமன் காலில் போய் ஏர்போர்ட்டில் உங்கள் அப்பா ஏன் விழுந்தார்? உங்கள் அம்மா ராம ஜென்மபூமி காரணமாக வச்சுக்கிட்டு அங்கே போய் இது வந்து கோரிக்கைகளை வச்சாங்களா இல்லையா? அப்போ பெரிய வீராதி வீரர் மாதிரி பேசுகிறவங்க ஏன் இவ்வளவையும் செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. ஸோ ஈடிக்கு பயப்படாத நீங்கள், உங்கள் அப்பா INDA கூட்டணி முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு போய் ஏன் மோடியை போய் பார்க்குறாரு? மோடிகிட்ட போய் என்ன பேசினார்? நாங்கள் வந்து இப்போதைக்கு கூட்டணி உங்கள் கூட வைக்க முடியாது, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது, அதனால் நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோம் அப்படின்னு போய் காலில் விழுந்து சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? ஏன் நீங்கள் இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு சாக்கில் எத்தனை தடவை மோடியை போய் பார்த்துட்டு வந்தீங்க? மோடிகிட்ட என்னென்ன விஷயம் சொல்லிட்டு வந்தீங்க? இவ்வளவையும் பேசிட்டு ஈடிக்கு பயப்பட மாட்டாராம், மோடிக்கு பயப்பட மாட்டாராம். மோடிகிட்ட போய் எப்படி காலில் விழுகிறீங்கிறது வெளியில் வராதில்ல அந்த தைரியம் ஈடிக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து உதயநிதி மோடிக்கு பயப்பட மாட்டாருங்கிறது உண்மை தான். ஆனால் அவர் யாருக்கு பயப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகைக்காக பாலிடால் குடிச்சார்ல, அந்த பாலிடால் நடிகையை பார்த்தா பயப்படுவார். சிகரெட்டால் சுட்டார்ல ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு கூட ஒரு பெரிய விழாவில் வந்து பாட்டு கச்சேரி எல்லாம் பாட வச்சார்ல, அந்த நடிகையை பார்த்தா பயப்படுவார். ஏன்னா சிகரெட்டில் சுத்த ரகசியம் வெளியில் வந்துருக்குமே. பாலிடால் நடிகையை பதிச்சுக்கிட்டால் இவர்களுடைய லீலைகள்லாம் வெளியில் வந்துடுமே. ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை பத்திரிகையில் வந்திருந்தது, இது இல்லை, அவங்க விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிடுவேன்னு அவங்களுக்கு தூது அனுப்பி ஆட்கள் அனுப்பி மிரட்டி அவங்க காலில் விழுந்தது அங்கே பாருங்கள், அவங்களுக்கு பயப்படுவார். மோடிக்கு பயப்படலைனாலும் இது பண்ணாலும் சினிமா நடிகைகளுக்கு இவர் வந்து உதயநிதி பயப்படுவாருங்கிறது ஊரறிந்த கதை. இதுதான் அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில். அடுத்து உதயநிதியின் உளறல் என்னென்னா, தமிழை அழிக்க நினைத்தால் உயிரை கொடுத்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ் மொழி நம்முடைய உயிர். தமிழை அழிக்க நினைத்தால் இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். ஒரு பழைய சரித்திரம் எதுவும் தெரியாது. அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஊரை இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி தண்டவாளத்தில், ரயில் வராத தண்டவாளத்தில் கருணாநிதி படுத்து நாங்கள் தமிழுக்காக போராடினோம் அப்படின்னு ஊரை ஏமாத்தினார். இப்போ பேருன்னு அதே மாதிரி தமிழை அழிக்க நினைத்தால் உயிரை கொடுப்பாங்களாம். தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா நீங்கள். உங்கள் கதை, உங்கள் தாத்தா தான் வந்து காவேரிக்கு வர்ற நீரை அழித்தார். தமிழ்நாடே அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரே வந்து பாலைவனமாக போச்சு. ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு காவேரி நீருக்காக போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு அவங்கள காவேரி நதிநீர் ஆணையத்தில் வழக்க போட்டுட்டு கர்நாடகா அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை வந்ததுக்கு காரணம்
அந்த தமிழ்நாட்டை பாலைவனமாக்குனது யார்? உங்களுடைய தாத்தா. தமிழை அழிக்க விட மாட்டோன்ட்டு தமிழ்நாட்டை அழிச்சிங்க. கச்சத்தீவுன்னு கொண்டு போய் கச்சத்தீவை உங்கள் தாத்தா இருந்த டைமில் தாரவாத்து கொடுத்து இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருந்த மீனவர்கள் வாழ்க்கையை பூரா அழித்தது யார்? தமிழக்காகிறன்னு சொன்னீங்களே, தமிழ் மீனவர்களை அழித்தது யார்? எல்லாம் நீங்கள் தான். இன்றைக்கி உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவு அடுத்து நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்கள்லாம் தற்கொலை பண்ணதுக்கு காரணமே யார்? நீங்கள் தானே. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்கள் ஆட்சியில் இருக்க போது தானே. எது தமிழ்நாட்டுக்கு இப்போ கெடுதலாக இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்தது நீங்கள் தானே. உங்கள் ஆட்சியில் தானே இவ்வளோ அழிவு வந்தது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு இதுவாக இருக்குது. தமிழை காக்கிறேன் உயிரை கொடுப்பேன்ட்டு தமிழ்நாட்டை அழிச்சிருக்கீங்களே. 7 கோடி கடனை தமிழ்நாட்டில் தவிக்க விட்டது யார்? தமிழ்நாட்டு மக்களை வந்து கடன்காரவங்களை ஆக்குனது யார்? அதை யோசிங்க. எல்லாத்துக்கும் மேலே 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்களே. உங்கள் மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறாங்களே. ஆற்று மணலை பூரா கொள்ளையடித்து வருங்காலத்தில் இயற்கை வளங்கள் இல்லாமல் போயிருமே. மலைகளை பூரா உடைக்கிறானே உங்கள் ஆளுங்க. இயற்கை வளம் போச்ச. செம்மண் குவாரியை பூரா இவர் எடுத்து செம்மண் குவாரியை பூரா நம்ம பொன்முடி அதை அழித்து விட்டார். தமிழ்நாட்டையே நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வேடிக்கை, பொன்முடி வந்து இந்த கூட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கோஷம் போட்டுட்டு வர்றாரு. கொஞ்சம் கூட மானமிக்க பிரவேசம் இல்லை. ஜெயிலுக்கு போகிறோம் குடும்பத்தோட, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்கோம். அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து ஜெயிலுக்கு போகணுமே இந்த கவலை இல்லாமல் கோஷம் இவர் தலைமையில் பொன்முடி வந்து இந்த கூட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கோஷம் போட்டு போகிறீங்க. நீங்கள்லாம் தமிழை பற்றி பேசலாமா? தமிழ்நாட்டை பற்றி பேசலாமா? உங்கள் சரித்திரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியுமே தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்கீங்கன்னு. 2 வருஷத்தில் 36,000 கோடி தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தமிழக்காக போகிறோம்னு போய் வசனம் பேசுனா யார் நம்புவா? உதயநிதியின் உளறல். இளைஞர் மாநாட்டில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிக்காங்க, இது உளறலா இல்லை உண்மையை பேசுகிறாரா. அடுத்தது உதயநிதி இன்னொரு உளறல் சொல்லியிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நுழைய 2000 ஆண்டுகளாக முயற்சிக்கிட்டு இருக்காங்களாம் ஒரு குரூப். அதை வந்து இவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்களாம். 2000 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால் உங்களால் இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. 2000 ஆண்டுகளாக வந்து நுழையவங்க முடியலையாம். இவருக்கு இன்னமும் 2000 வருஷமும் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற மாதிரி. அவங்க யாரும் 2000 வருஷமாக உள்ளே வரணும்னு நுழைஞ்சவங்களை யாரை சொல்கிறாரு? பிராமணர்கள், ஆரியர்களை சொல்கிறார். ஆரியர்கள் 2000 ஆண்டாக தமிழ்நாட்டை இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அதை இவங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க கட்சி ஆரம்பித்தே 70 வருஷம்தான் ஆகுது. ஆனால் 2000 வருஷத்தில் தடுத்தாங்களாம். உங்கள் ஈவேரா தீக்கா இயக்கத்தை ஆரம்பித்து அதோட கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தார். ஆனால் இவங்க 2000 வருஷமாக தமிழ்நாட்டை காக்குறாங்களாம். எதுக்கு எதிராக அந்த ஆரியர் கூட்டம் 2000 வருஷமாக உள்ளே வரணும்னு முயற்சி செய்யலாம். அதை இவங்க இதை பூரா கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்துருக்கிறவன் பூரா மாநாட்டு இதில் உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கிறான். முட்டா பசங்க. ஒருத்தனுக்கும் வரலாறு தெரியாது, இந்த அவர் யார் சொல்கிறாருன்னு தெரியாது. 2000 வருஷமாக வந்து உள்ள நுழைய முயற்சி செஞ்சாங்களாம், முடியலையா. ஜெயலலிதாங்கிற பிராமண பெண்மணி 15 ஆண்டுகள் ஆண்டாங்கள தமிழ்நாட்டில். ஓடுனீங்களே, அதை பார்த்து ஓடுனீங்களே. 2000 வருஷத்தை அடுத்தீங்களா? உங்கள் வீரமணி போய் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார் ஒரு பிராமண பெண்ணுகிட்ட. உங்கள் தாத்தா 2001 அரெஸ்ட் ஆகும்போது ஐயோ அம்மான்னு ஒரு பிராமண பெண்ணை பார்த்து பயந்து கத்துனார. உங்கள் அப்பா நம்மளையும் எதுவும் கைது பண்ணிடுவாங்களோன்னு அங்கேருந்து பெங்களூருக்கு ஓடினார். பிராமண பெண்ணு தானே உங்களை அந்த பாடுபடுத்தினாங்க. 2000 ஆண்டுகளை யாரையும் உள்ளே விடலைன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த 15 ஆண்டுகள் என்ன கணக்கு? ஒரு பிராமண பெண் வந்து தானே உங்களுடைய திராவிட இயக்கத்தின் இதையை வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் தானே. வெக்கம் இல்லாமல் 2000 வருஷமாக உள்ளே வர ட்ரை பண்ணாங்கன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. அது 2000 வருஷமாக இவங்க என்னமோ ஆயிரக்கணக்கான வருடம் இவங்க திராவிட இயக்கம் உள்ளே இருந்த மாதிரி ஊரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது உதயநிதி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. 2011 2021 ஆட்சியில் இல்லையா. ஆனால் இப்போ என்ன பண்ணோம் பாருங்கள், எல்லா எலெக்ஷனும் ஜெயிக்கிறோம். என்னென்ன எலெக்ஷன் ஜெயிச்சாராம்? எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சாராம்,
எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சாராம், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாராம், பெருமையாக சொல்கிறார். 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. எப்படி இந்த வெற்றி? அதற்கு பேர் உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி. ஜெயலலிதா என்ற பெண்மணி இருக்கவங்களை தூக்கி போட்டு பந்தாடினாங்க, நீங்கள் வர முடியலை. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் வந்தீங்க. எப்படி வந்தீங்க? என்னமோ பெரிய எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சேங்கிறீங்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 4000 ரூபா ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுத்து வெக்கம் இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. முதல் விஷயம். 2வது கள்ள ஓட்டு. 3வது பிரசாந்த் கிஷோருங்கிறவருக்கு 300 கோடி கொடுத்து வெக்கம் இல்லாமல் இங்கேருந்து பீகார்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு பிராமணரை மூச்சு பிராமணரை எதிர்க்கும் நீங்கள் பிரசாந்த் கிஷோருங்கிறவருக்கு 300 கோடி கொடுத்து தானே ஜெயிச்சிங்க. என்னமோ செல்வாக்கில் ஜெயிச்ச மாதிரி பேசுகிறீங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க எம்எல்ஏல? மெஜாரிட்டிக்கு 118 சீட்டு. ஒவ்வொரு ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுத்து 8 சீட்டு தானே அதிகம் ஜெயிச்சிங்க 126 சீட்டில். என்னமோ மக்கள் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற மாதிரி, என்னமோ அவர்கள் நேர்மையாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மக்கள் செல்வாக்கில் ஜெயிக்கிற மாதிரி 4000 5000ன்னு கொள்ளையடித்த பணத்தை லஞ்சமாக கொடுத்து குறுக்கு வழியை கையாண்டு பிரசாந்த் கிஷோருங்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து அப்படி ஜெயித்த ஒரு வெற்றியை நீங்கள் பெருமையாக பேசலாமா? அதனால் உதயநிதியின் இந்த உளறலுக்கும் நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது உதயநிதி துண்டுச்சீட்டில் ஒரு கதை படிக்கிறார், யாரோ எழுதி கொடுத்துருக்கான். அந்த கதையில் ஒரு இளைஞன் ஓடினானா. அது என்ன சொல்கிறாரு, அந்த இளைஞன் ஒரு கண் தெரியாதவனை கையை பிடிச்சி ஓடினான். அவர் சொல்கிறாரு கதை. ஒரு ஏழை பையனை கையை பிடிச்சிட்டு ஓடினான், ஜெயிச்சிட்டான், கைகோர்த்து ஓடினான். இவங்களுக்கு கைகோர்த்துருக்கோம், மாற்றுத்திறனாளிகளை கைகோர்த்துருக்கோம், இந்த 3ஆம் இனத்தினரை கைகோர்த்துருக்கோம். திமுக இவங்களை எல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் இவர்களெல்லாம் கைகோர்த்து கொண்டு தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கைகோர்த்ததை பற்றி பேசுகிறார். யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்ன சொல்கிறேன், ராஜீவ் கொலையில் உங்கள் தாத்தாவை விசாரிக்கணும்னு சொன்னாங்க சோனியா காந்தி. அந்த சோனியா காந்தியோடையே நீங்கள் பின்னாடி கைகோர்த்து எலெக்ஷனில் போட்டிட்டீங்களா இல்லையா? வெக்கமான ரோசல் சூடு சொரணை இல்லாமல் உங்கள் தாத்தாவை விசாரிக்கணும், அது ஒரு கொலை வழக்கில் விசாரிக்கணும்னு சொன்ன கட்சியோட கைகோர்த்து நின்னீங்களா? அந்த கதையை சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. சாதிக் பாட்சாங்கிறவர் 2Gயில் ராசாவுடைய நெருங்கிய நண்பர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். உங்கள் அப்பா தான் கொலை பண்ணாருன்னு வைகோ சொன்னார். ஸ்டாலின் தான் இது தற்கொலை இல்லை, கொலை இதில் ஸ்டாலின் தான் பண்ணாருன்னு சொன்னார். வெக்கம் இல்லாமல் அந்த வைகோவோட கை கோத்துக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கிறீங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியை கை கோத்துனது இதை பற்றியெல்லாம் பேசலாமா? 25 கோடி ரூபா கொடுத்து கம்யூனிஸ்டோட கை கொடுத்தீங்க, 300 கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோர்கிட்ட கை கொடுத்தீங்க. அப்புறம் சினிமா நடிகைகள் ஒவ்வொரு பேராக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோடையும் கை கொடுத்தீங்க. இப்படி தான் நீங்கள் கை கொடுத்தீங்களே ஒழிய அதை விட்டு மாற்றுத்திறனாளியோட கை கோர்த்தினேன், மற்றவங்களோட ஏழை மாணவனோட கை கோர்த்தினேன்னு யாரோ எழுதி கொடுத்த பிட் பேப்பர் வச்சுக்கிட்டு முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார் உதயநிதி. இதுவும் உதயநிதி பண்ணின உளறல்ல ஒன்று இளைஞர் மாநாட்டில். அடுத்தது ஸ்டாலின் உளறல்கள், அதில் பேசினதெல்லாம் பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது அது சொல்கிறார். வடக்கே தெற்கே ஒரு பெரிய ஒரு புரட்சி உருவான மாதிரி வடக்கே உருவாக போதான். தெற்கே எங்கே புரட்சி உருவாச்சு? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் சொல்கிறது உண்மையா? தெற்கே எங்கே புரட்சி உருவாச்சு? தெற்கே ஒரு புரட்சியும் உருவாகலை. தெற்கே பாஜக ஜெயிக்கலையாம். அதைத்தான் அவர் சொல்கிறார், தெற்கே ஒரு புரட்சி. உங்களை தென்னிந்தியாவை சேர்ந்தவன்னு தென்னிந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் நினைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் எந்த மாநிலத்திலும் ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் தெற்குன்னு அவங்கள மற்றவங்களை சேர்த்துக்கிறார். திராவிட ஏன் தெற்கில் பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சுங்கிறீங்களா? கர்நாடகத்தில் தான் பாஜக அவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களே. தெற்கே பிரளயம் ஏற்பட்டுருச்சா? தெலுங்கானாவில் போனதில் 4 சீட்டில் பாஜக ஜெயித்தாங்களே. நீங்கள் சொன்ன பிரளயம் தெற்கில் வந்துருச்சா? அப்புறம் என்ன தெற்கில் பெரிய பிரளயம் வந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. அடுத்ததில் கட்சிக்குள்ளே புதிய ரத்தம் பாய வச்சுட்டாராம். அவருக்கு இளைஞரணி தான் தாய் வீடாம். முதல்ல அவர் இருந்தாராம்.
இப்போ கட்சிக்குள் புதிய ரத்தத்தை பாய வச்சுட்டாரான். யார் 50 வயசு உதயநிதியை வந்து இளைஞர் அன்னைக்கு செயலாளரானதை சொல்கிறாரு. புது ரத்தமாக நீங்கள் புது ரத்தம் பாய்ச்சணும்னு நினச்சிருந்தீங்கன்னா 50 வயசு உதயநிதியை வந்து இளைஞர் அணி செயலாளராக போட்டு புது ரத்தம்லாம் வராது. வேணா உங்கள் பேரன் இருக்கார்ல இன்பநிதி 19 வயசு, அவரை நீங்கள் வந்து இது இளைஞர் அணி செயலாளராக போடுங்க, பெருமையாக சொல்லுங்கள் புது ரத்தம் பாய்ச்சிட்டோம்னு. அப்புறம் உங்கள் பேரனோட லண்டனில் ஒரு பொண்ணு மதுவை குளிச்சுட்டு ஃபோட்டோ கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு மகளிர் அணிக்கு தலைவராக வைங்க, மகளிர் அணி செயலாளராக வைங்க. அப்போ ஒத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து புது ரத்தத்தை பாய்ச்சிட்டீங்க. 50 வயசு கிழவரான உதயநிதியை வந்து இதாக போட்டுட்டு புது ரத்தத்தை பாய்ச்சிட்டேன்னா யார் நம்புவா? அடுத்தது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் பெருமாளையும் போற்றுவோம் பெரியாரையும் போற்றுவோம். பார்த்தீங்க ஒப்பீடு எப்படி? வெங்கடேச பெருமாளையும் ஈவேராவையும் ஒப்பிடுறாரு. பெருமாளையும் போற்றுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பதவி ஏற்கும்போது திருப்பதியிலிருந்து வந்த கயிறை கட்டினார்ல, லட்டு வாங்கினார்ல, திருப்பதியிலிருந்து வந்துட்டு பிராமணர்கள் வந்து இது பண்ணவங்ககிட்ட அவங்க துர்கா ஸ்டாலின் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தானே பதவி ஏற்க போனார். அதனால் பெருமாளை இப்போ இந்த மாதிரி திட்டினா தப்பாக நினைப்பாங்களே, அதனால பெருமாளையும் போற்றுவாங்களாம் ராமரையும் போற்றுவாங்களாம். பெருமாளை போற்றுவது உண்மையாக இருந்தால் திருச்சியில் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஈவேரா சிலையை வச்சது கடவுளை நம்புவோன் முட்டாள்னு எழுதுவீங்களா? பெருமாளை போற்றுற இதுவா இது? ஒரு நாசிகர் இதை வந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பெருமாளை அவமானப்படுத்தணுங்கிறதாச்சு நீங்கள். அடுத்து பெருமாள் தான் ராமர் தானே. ராமர் வந்து பெருமாளோட அவதாரம்னு சொல்லுவாங்களே. ராமரை செருப்பால் அடித்தாலாச்சே நீங்கள் பெருமாளை போற்றுவீங்களா? ராவணலீலா நடந்து ராவணர் படத்தை தீய வச்சு கொடுத்தனாலாச்சே நீங்கள் என்ன பெருமாளை போட்டுனவங்களா? பெருமாளையும் பெரியாரையும் நீங்கள் ஒப்பீடு செய்யலாமா? ராமர் பெருமாளின் அவதாரமான ராமர்கிட்ட உங்கள் ஒரு ஈவேராலாம் பேசினாலே அவருடைய புனிதம் கெட்டு போயிடாதா? ராமர் என்ன பண்ணார்? அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அரசாட்சியை தொடர்ந்து காட்டுக்கு போனார். தந்தை சொல் மிக்கதோறும் மந்திரம் இல்லைன்னு சொன்னவர், நிரூபித்தவர் ராமர். உங்கள் ஈவேரா தாயுடன் உடலுறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொல்லி தாயை இழிவுபடுத்தினாலும் உங்கள் ஈவேரா. ராமர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நிரூபித்தால் நீங்கள் வளர்ப்பு பையனையும் உங்கள் ஈவேரா கட்டின ஆள். பெரியாரையும் ராமரையும் ஒப்பிட்டு பேசுகிறதே அது வந்து பெருமாளுக்கு வந்து அவமானம் இல்லையா? அதனால் பெரியாரையும் பெருமாளையும் ஒப்பிட்டு பேசின ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாளின் அவதாரமான ராமரை மூச்சுக்கு மூச்சு வந்து விமர்சித்தவர்கள் நீங்கள். உங்கள் தந்தையும் அப்படித்தான் விமர்சித்தார், நீங்களும் விமர்சித்தீர்கள், உங்கள் ஈவேராவும் விமர்சித்தாங்க. அதனால் பெருமாளையும் ஈவேராவையும் ஒப்பிட்டு பேசியதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது கனிமொழியும் நிறைய உளறி இருக்கார். எல்லா உளறலையும் ஒரே இதில் கவர் பண்ண முடியலை, கொஞ்சம் தான் பேச முடியுது. கனிமொழி உளறல் இருக்கார். அங்கே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாடு சுனாமி மாதிரி வந்து கலக்கிடுச்சான். ஒரு ஒப்பீடு, ஒரு எம்பி ஆங்கிலத்தில் எல்லாம் பேசுகிறீங்க, பெரிய படித்தவருங்கிறீங்க, ஒப்பீடு வேணாமா? சுனாமியோட வந்து ஒப்பீடு செய்யலாமா உங்கள் இளைஞர் மாநாட்டை? என்ன அர்த்தம்? சுனாமி வந்தால் அழிவு வரும். அப்போ இளைஞர் இது சேலத்தில் சுனாமி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்துக்கிட்டு மாநாடு போட்டதில், இளைஞர் மாநாடு போட்டதில் சேலத்துக்கே அழிவு ஆரம்பங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு கனிமொழி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமர் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறத இந்து மதத்தையே இழிவுபடுத்துகிறாங்களாம். யார்? பிஜேபி. என்ன இழிவுபடுத்துகிறாங்கன்னா, கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம். இந்து மத புனிதத்தையே கெடுத்துட்டாங்களாம். ஒரு கோயிலை முழுசா முடிக்காம திறக்கலாமா? இந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கே தகுதி இருக்கா? இந்து என்றால் திருடன்னு சொன்னாலும் உங்கள் அப்பா. இந்து மதத்தை பூரா கேவலப்படுத்தி இந்து மதத்தில் இன்னைக்கு வர சனாதனத்தை வந்து உங்கள் மருமக உதயநிதி, உங்கள் அண்ணன் ஸ்டாலின், உங்கள் குடும்பமே, உங்கள் கூட்டணி கட்சிகளே சனாதனத்தை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்து மதத்தை பேசுகிறதுக்கு முதல்ல அடிப்படை தகுதி கனிமொழிக்கு இருக்காங்கிறத கனிமொழி யோசிக்கணும். முதல்ல பேசுகிறத கற்றுக்கங்க. சுனாமிங்கிற அழிவுதை வந்து ஒரு கூட்டத்தில் போய் உச்சரிக்காதீங்க. ஏற்கனவே வெள்ளம் வந்து தமிழ்நாடே திண்டாடி போயிருக்கு. இந்த சுனாமிங்கிற வார்த்தையை உச்சரித்து மேலும் ஒரு அழிவுக்கு வழிவகுக்காதீர்கள். கனிமொழி எதை வேணாலும் பேசணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான்
கனிமொழி வந்து கூட்டத்தில் பேசுனதுக்கு எங்கள் கருத்து. அடுத்து துரைமுருகன் பேசுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 150 ஆண்டு காலம் உதயநிதி வந்து நாட்டுக்கு இந்த இதுக்கு தலைமை தாங்குவாராம். இந்த இயக்கத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு நடத்தி செல்லுகிற ஆற்றல் உதயநிதிக்கு உண்டு என்பதை அவர் புரிவித்து காட்டியிருக்கிறார். என்ன பாருங்க, 150 ஆண்டு காலமாக பெரிய ரிஷியா உதயநிதி, பெரிய முனிவரா உதயநிதி. 100 வயதுக்கு மேலே உயிரோடு இருந்தவங்களே வந்து தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை. இவங்க கருணாநிதி நான் 100 வயதை தாண்டுவேன்ட்டு 94 வயசுலேயே வாய் பேசாமல் சக்கரனா கல்ல உட்கார்ந்துருந்து சோற்றையை பார்த்து கொண்டிருந்தால் செயல்படாமல் இந்த லட்சணத்தில் ஒரு 150 ஆண்டுகள் இது பண்ணுவாராம், தமிழ்நாட்டை வழி நடத்துவாராம். எதுக்கு எம்பி சீட்டு வருது, வெள்ளூருக்கு அவர் பையனுக்கு வந்து கதிரானந்துக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்கு ஜாலியாக தானே முடியும் அந்த குடும்பத்தை. அதுக்காகத்தான் பொருத்தமில்லாத இந்த விஷயத்தை துரைமுருகன் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.